வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் செக்மெண்ட். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோன்ற ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலே நிகழ்த்தலாம் என்று உங்களை நம்பி உங்களுக்காக வந்திருக்கின்றோம். தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். திமுகவிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஐடி விங் அமைப்பு துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய திரு அக்பர் அவரை அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போல அதிமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதன் பிரபாகர் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். திமுக அதிமுகவை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் சந்திரபிரபா அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மூவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்லலாம். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இப்போது ஒரு வளர்ந்த மாவட்டமாக மாறி இருக்கிறதா அல்லது இன்னும் பின்தங்கிய மாவட்டமாகத்தான் இருக்கிறதா? திமுக ஆட்சியிலே நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? நீங்கள் ஆரம்பிக்கலாம். நமது ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கடற்கரையை கொண்ட ஒரு மாவட்டம். அதனால நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கும் போது கடல் சார்ந்த அந்த பகுதிகளுக்கு திமுக என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லி நான் ஆரம்பம் செய்கிறேன். அதாவது மீனவர்களுடைய இதயம் அப்படின்னு சொல்றது படகு இந்த போட்டு தான் மீனவர்களுடைய இதயம். அந்த இதயத்தை காக்கக்கூடியது தூண்டில் வளைவு அப்படிங்கிறது. ஒவ்வொரு நாளும் மீனவர்கள் தூங்க செல்லும் போது என்னைக்கு காத்துலையோ புயல்லையோ மழையிலையோ என்னுடைய படகு அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற பயத்திலே போய் தூங்குவாங்க. அப்ப அவங்களுடைய நீண்ட கால கோரிக்கை அப்படிங்கிறது தூண்டில் வளைவு வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நீண்ட கால ஒரு கோரிக்கை. அதாவது பாமன், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட தனுஷ்கோடி புயல் 1964 அதுக்கு பிறகுல இருந்து எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. கோரிக்கை அந்த மீனவ மக்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்களுக்கு தூண்டில் வளைவு வேணும்னு கோரிக்கையை இத்தனை ஆண்டு காலமா அதை மக்கள் கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இதை சட்டமன்றத்தில் பேசி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு திமுக ஆட்சியில என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு 2.75 கோடி ரூபா சரியா. அதுல அறிவுசார் நூலகம் கொண்டு வந்திருக்கோம். ராம்நாட்டிலையும் அறிவுசார் நூலகம் கொண்டு வந்திருக்கோம். 1.6 கோடி ரூபாயில நகராட்சி மேல்நிலை பள்ளிக்கு, ராமநாதபுரம் நகராட்சி மேல்நிலை பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கொண்டு வந்திருக்கோம். ராமேஸ்வரம், மண்டபம், கும்பரம், தாமரக்குளம், உச்சப்புலி, இருமேனி, தங்கச்சி மடம், புதுமடம் ஆகிய பகுதிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டடம் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே எங்களுடைய ஆட்சியில மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம். இது எல்லாமே நான் கிட்டத்தட்ட ராமநாதபுரம் தொகுதிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதிமுக ஆட்சி காலத்துல இங்க இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து நீங்க பேசலாம். என்னென்ன திட்டங்களை அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தீங்க? நீங்க தொடரலாம். 2011ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதவியேற்கின்றார். பதவியேற்ற உடனே ஒரு கலெக்டர் மாநாடு ஒன்று கூட்டுறார். மாவட்ட ஆட்சி தலைவர் மாநாடு, எஸ்பி மாநாடு மாவட்ட உங்களுக்கு தெரியும், ரெகுலரா கூட்டுறது வழக்கம். கூட்டுறார். அப்படி கூட்டும் பொழுது ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டரிடம் கூப்பிட்டு கேட்கிறார், ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகமாக ஜாதி சண்டைகள் நடைபெறுகின்றது, என்ன காரணம் என்று கேட்கின்றார். அப்ப எனக்கு நினைவுக்கு சரியாக இருந்தால் நமது ஆட்சியர் விஜயகுமார் என்று நினைக்கின்றேன். அவர் அம்மாட்ட சொல்லியிருக்கிறாரு, அம்மா இந்த மாதிரி இந்த பகுதியில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவுடன் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒன்று மதுரைக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் காரைக்குடிக்கு செல்ல வேண்டும். கல்லூரி படிப்பு படிப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்கின்றார்கள். அதனால் இந்த மாணவர்கள் மேல் படிப்பு படிக்க முடியாமல் அந்த இளைஞர்கள் வெட்டியாக பொழுதை கழிக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரி ஜாதி பிரச்சனையில் ஈடுபடுகின்றார் என்று சொன்னவுடன் உடனடியாக ஒரே கையெழுத்தில் 3 கல்லூரி கலைக்கல்லூரியை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க எந்த வரலாற்று வேணா எடுத்து பாத்துங்க, நீங்க தமிழ்நாடு வரலாற்று எடுத்து பார்த்தாலும் சரி, இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரே கையெழுத்துல ஒரு மாவட்டத்தில் 3 கலைக்கல்லூரியை கொடுத்த வரலாறு புரட்சி தலைவி அம்மாவின் வரலாறு.
அது மட்டுமல்ல, ராமநாதபுரத்திற்கு மருத்துவக் கல்லூரி 345 கோடியில் மருத்துவக் கல்லூரியை கொடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமல்ல, ராமநாதபுரத்திற்கு சட்டக் கல்லூரியை கொடுத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, ராமநாதபுரத்தில் ஒரு மகளிர் கல்லூரி, பரமக்குடியில் ஒரு 2 கல்லூரி, ஒரு உறுப்பு கல்லூரி, அது இப்ப கல்லூரியா மாத்தியாச்சு. அதற்கு முன்னாடி ஒரு கல்லூரி. அதற்கு மட்டுமல்ல, ராமேஸ்வரம் குந்துகாலில் 70 கோடியில் மீன் இறங்குதலாம். ராமேஸ்வரத்தில் ஒரு அப்துல் கலாம் பேர்ல ஒரு கலை கல்லூரி, பரமக்குடியில் 2 கல்லூரி. பரமக்குடியில் நீங்க வரும்போது பார்த்திருப்பீங்க, இந்த ரயில்வே மேம்பாலம் அது நாங்க கொடுத்தது, சர்வீஸ் சாலை நாங்க கொடுத்தது, இந்த ரோடு நாங்க போட்டது, இந்த ரோடு நாங்க போட்டது, சரி ஓகே, வட்டார போக்குவரத்து ஆர்டிஓ ஆபீஸ் நாங்க போட்டது. அவ்வளவுதான், முடிச்சு. நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி. டாக்டர், நீங்க சொல்லுங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்லது மக்களுடைய நன்மைக்காக நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன? வங்கி கணக்குகளில், வங்கியில நீங்க பணம் செலுத்த போறீங்க, என் ஆத்தாலும் அப்பனும் போறாங்க, படிக்க தெரியாதவங்க, எழுத்து கூட்டி ஹிந்தியில படிக்க தெரியுமோ, தமிழையே அவங்க கஷ்டப்படுறவங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த வங்கி சலான்களில் தமிழை சேர்த்தது நாம் தமிழர் தம்பிகள். இயல் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனை. நம்ம என்ன போராட்டம் பண்ண மேடம்? நாங்க தான் அது ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி அத தமிழை இன்க்ளூட் பண்ணனும்னு தமிழ் இன்க்ளூட் ஆச்சு சலான்கள். எனக்கு என்னை பொறுத்த மட்டிலும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். என்னை பொறுத்த மட்டிலும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அடுத்து நீட் தேர்வுல 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தர வேண்டும் என்று போராடியது எங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்குலராஜு. ராஜு இல்ல, ஓகே 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 மேடம், ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. 25% தனியார் கல்லூரிகளில் கொடுக்க வேண்டும் இல்லையா? 25% தனியார் கல்லூரிகளில் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். நீங்களே சொல்லுங்க, எந்த தனியார் கல்லூரியில் 25% கோட்டால ஃபீஸ் இல்லாம படிக்க வைக்கிறாங்க? கிடையாது இல்லையா? அதை முன்னிறுத்தி நாங்கள் மறுபடி போராடினோம். ஏன்னா தரமான கல்வி, மகத்தான மருத்துவம், தூய குடிநீர். மேடம், நீங்க சொல்றது ஆர்டிஇ சொல்றீங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த 25% சொல்றீங்கல்ல, ஆர்டிஇ தான சொல்றீங்க? ஆமா, அதுல ஃப்ரீ கோட்டா இருக்கு இல்லீங்களா? they are not supposed அதுல சார்ஜ் பண்ண. அது எப்படி நீங்க கொண்டு வந்ததா இருக்கும்? அது 2009 ஆர்டிஇ. உங்க கட்சி ஆரம்பிச்சது 2010. சொல்லல, மறைமுகமாக சார்ஜஸ் இருந்தது, ஹாஸ்டல் சார்ஜஸ், அதெல்லாம் அதுக்கு எதிர்த்து நாங்க ஃபைல் பண்ணோம். அததான் நான் சொல்ல வரேன். நாங்க 25% ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் நான் சொல்ல வரேன். இலவசமாக இருப்பது கட்டாயமாக இலவசமாக இருக்க வேண்டும் என்றுதான் பேசினோம். உச்சக்கட்ட பிரச்சனை மீனவர் பிரச்சனை, மனித சேதம், பொருள் சேதம். எங்க அண்ணன் தான் ஐநாக்கு நம்ம ஜீவா ஜானிங் அனுப்பி பேசினாங்க. ராமேஸ்வரத்துல அண்ணன் போராட்டத்தை எடுத்துரைச்சாங்க. இன்னமும் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்பது எங்களுடைய ஆட்சி வரைவில் ஒரு அங்கம். அது நம்மளுடையது, நம்ம யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம். ஊரான் சொத்துல எடுத்து அப்படி கொடுக்கிறது. ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிய சொத்து கச்சத்தீவு, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிய சொத்து. இது இரண்டாவது சுற்று, இது விவாதத்திற்கான சுற்று. நீங்க ஏதோ குறுக்கிடணும்னு சொன்னீங்க, ஏதாவது கேட்கலாம். முதல்ல அக்காட்ட கேட்போம், அடிக்கடி இந்த கச்சத்தீவை நாங்க மீட்டுருவோம், அதுக்கு நாங்க வரையறை வச்சிருக்கோம் அப்படின்னு. எந்த வகையில கச்சத்தீவு இப்ப சொல்றாங்கல்ல, மருத்துவத்துக்கு நாங்க வரையறை வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி கச்சத்தீவை நீங்க எப்படி மீட்பீங்க, அதுக்கு ஆனா வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத அந்த அக்கா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்தா தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறீங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும். கச்சத்தீவை மீட்போம் நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க? நான் சொல்றேன், சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன், கேட்பாங்கல்ல, நாங்க எங்களுடைய கொள்கையை சொல்றோம். கச்சத்தீவை நாங்க மீட்போம்ங்கறத நாங்க கொடுத்த வாக்குறுதிக்கு நாங்க சொன்ன வழிமுறைங்கிறது பார்லிமெண்ட்ல எங்களுடைய எம்பிக்களை அனுப்பி அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம்ங்கறத எங்களை நாங்க சொல்லிட்டோம். நடவடிக்கை எடுப்போம்ன்றது வேற, மீட்போம் என்பது வேற. நீங்க மீட்போம்னே பேசியிருக்கீங்க சார். ஒரே நிமிஷம், மீட்போம்னு பேசிட்டு, அதாவது மீட்போம், அதை எப்படி மீட்போம்னா பார்லிமெண்ட் மூலமா ஒரு விஷயத்தை செய்யாம அதை அடுத்தவங்க கேக்குறது நியாயமா சார்? பார்லிமெண்ட்ல இருங்க, நீங்க என்ன பேசவே விடல. நான் சொல்ல வரேன், நான் சொல்ற கேளுங்க. நாங்க என்ன சொல்றோம்னா மீட்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இப்ப என்னன்னா, நாங்க எங்களுடைய எம்பிக்களை அனுப்பி நாங்க பார்லிமெண்ட்ல தீர்மானமா கொண்டு வந்து அதை மீட்பதற்கு என்ன வழி இருக்கோ அந்த வழிமுறையில நாங்க செய்வோம். அதற்கான தொடர் முயற்சியில இருக்கோம். ஆனா அதற்கு 15 வருஷமாவும் இதுவரைக்கும் பாஜக ஆட்சி தான் இருக்கு. நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி வரும்போது
அதுக்கு என்ன அழுத்தங்கள் எங்க பக்கம் கொடுக்க முடியுமோ அதை நாங்க பண்ணுவோம். அதே போல அவங்க சைடு என்ன இது, அதாவது அதுக்கு என்ன செயல் திட்டம் வச்சிருக்காங்கறத நீங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. மேடம் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க ப்ளீஸ். இன்னொரு குறுக்கீடு உண்டு இருக்கு. தம்பி மிக தெளிவாக செய்வோம், அனுப்புவோம், பண்ணலாம், பண்ண முடியாமல் போகலாம். நாங்கள் இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை, அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படியும் நாங்க ஜீவா ஜானிங்க நாங்க அனுப்புறோம். ஒண்ணு இல்ல, என் பிள்ளைய நின்னு போராட்டம் இல்ல தெரியாதா? நான் என்ன சொல்றேன்னா அக்கா, எல்லாரும் பேச மாட்டாங்க. நெய்தல் படை எல்லாரும் அமைதியா இருக்காங்களா? அமைதியா நெய்தல் படைனா என்ன, அதே மாதிரி தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அதை சொல்லுங்க. நெய்தல் படை என்றால் என்னன்னா இதுக்கு தான் நல்லா தமிழ் படிக்கணும்ங்கிறது. மேடம் சுருக்கமா நெய்தல் படைனா என்னன்னு தெரியும்? நான் தெரியாம கேக்குறேன். என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. ஒரு பெண் தானே நம்ம பிரதம மந்திரியா இருந்தப்ப கச்சத்தீவை கொடுத்தாங்க. கடவுள் கொடுத்தாரா? ஏன் அதை மாற்ற முடியாது? ஏன் அதை மாற்ற முடியாது? அதை சொல்லுங்க. நீங்க இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி செய்றீங்க, பவர்ஃபுல் எம்பிஸ் அனுப்பி நீங்க பேச வச்சிருக்க வேண்டாமோ? என்னப்பா இப்ப சொல்றீங்க, இப்ப என்கிட்ட வந்து சொல்றீங்க செய்வோம், பண்ணுவோம், இது பண்ணுவோம். இத்தனை வருட காலம் நீங்கள் ஆட்சி. அதே நம்ம ரொம்ப நேரம் பேச முடியாது. நீங்க கேட்டீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துறேன். நீங்க ஏதோ குறுக்கிட வந்தீங்க, சொல்லுங்க வேகமா சுருக்கமா. அதாவது கச்சத்தீவு வந்து 1970 அதுவே வேணாம், அது வேணாம், அது பேசிட்டோம். இல்ல நான் விளக்க சொல்லி ஆகணும்ல, ஏன் சார் நான் விளக்கத்தை சொல்லி ஆகணும். சரி சுருக்கமா 2008 அதற்கு வழக்கு போட்டது புரட்சி தலைவி அம்மா. அப்ப அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து பதில் சொல்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. அப்ப ஆட்சியில் இருந்தது யாரு? காங்கிரசும் திமுக கூட்டணி இருந்துச்சு. அதுல என்ன சொன்னாங்க சொல்லிடுறேன். இந்தியாவின் எந்த பகுதியும் இலங்கைக்கு வழங்கப்படவில்லை. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் சிலோனுக்குமான பிரச்சனையாக கச்சத்தீவு இருந்தது. 1974 1976 ஒப்பந்தங்கள் மூலமாக அது முடிவுக்கு வந்தது. பதில் சொன்னது யாரு? காங்கிரஸ் திமுக ஆட்சி. சரி ரைட் ஓகே ஒரே ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். புரட்சி தலைவி அம்மா ஒருவேளை அன்றைக்கு முதல் பிரதமராகவோ வந்திருந்தால், அன்னைக்கு அம்மா இருக்கும்போது எல்லா தொகுதியும் ஜெயிச்சோம், 37 தொகுதி ஜெயிச்சோம். அன்னைக்கு பிரதமர் வாய்ப்பு கிடைத்திருந்தால் இந்த கச்சத்தீவு மீட்கப்பட்டிருக்கும். ஒரே நிமிஷம், நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். அதாவது மாநில சுயாட்சி, சுயமரியாதை, இது ரெண்டு எங்க இயக்கத்துடைய ஒரு தார்மீக கொள்கை. சரியா? இப்ப ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது, உங்க ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவின்னு சொல்றாங்கல்ல, இந்த அம்மா இருக்கும்போது கூட்டணி பேசும்போது எங்க பேசினாங்கன்னா போயஸ்காரன் சார், நான் சொல்லிக்கிறேன் சார், ஒரே ஒரு விஷயம், போயஸ்காரன்ல கூட்டணி பேசுறாங்க, டெல்லியில போய் கூட்டணி பேசுறாரு. சரியா சார்? சுயமரியாதை இல்ல, மாநில சுயாட்சி அடை வைக்கப்பட்டுருச்சு சார். கூட்டணி டெல்லியில வச்சு முடிவாகுது சார். அது அம்மாவின் ஆளுமை தலைவர், அம்மாவின் ஆளுமை சார். நான் சொல்றேன், எடப்பாடி ஆளுமை இல்லையா? எடப்பாடி அவர்கள்ட்ட ஆளுமை இல்லையா? இது ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி விவாதிப்பதற்கான களம். உங்களுடைய கட்சி கொள்கை பத்தியோ கூட்டணிகள் பத்தியோ அதை பேசுறதுக்கான இடம் இல்ல. கச்சத்தீவை பத்தி ஏன் பேச அனுமதிச்சோம்னா, கச்சத்தீவை பத்தி பேச ஏன் அனுமதிச்சோம்னா கேட்டுக்கோங்க, ராமநாதபுரம் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான பிரச்சனை, அதனால அதை பத்தி பேச அனுமதிச்சோம். இப்ப கூட்டணி எங்க பேசினாங்க, அதெல்லாம் பேசினா இன்னைக்கு முடிவு வருமா? நீங்க 1 மணி நேரம் பேசுவீங்க, அண்ணனும் 1 மணி நேரம் பேசுவாரு, மேடம் இருக்காங்க அவங்களும் 1 மணி நேரம் பேசுவாங்க. இது அதுக்கான களம் இது இல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப நான் முதல்ல திமுக கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். திமுக இப்ப 2021 நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள், அப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ராமநாதபுரத்துக்கு வராரு, இங்க பிரச்சாரம் மேற்கொள்றாரு. 4 தொகுதியினுடைய வேட்பாளர்களும் நிறுத்தி சில கோரிக்கைகளை கொடுக்கிறாரு. அந்த கோரிக்கைகளை இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த கோரிக்கைகளை ஒரு சிலதை மட்டும் நான் கேட்கிறேன், அதை செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. திருவாடானை ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். தரம் உயர்த்திட்டீங்களா சார்? அதற்கான எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா அடுத்த முறை ஆட்சியில அது கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா வந்துடும். ஓகே ஓகே ஓகே, நான் கேள்வி கேட்டுட்டேன், அவங்க பதில் சொல்லிட்டாரு. மக்கள் எல்லாருமே மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான் சார். அடுத்த இன்னொரு கொஸ்டின் சார். முதுகலத்தூர் மேற்கு ஒன்றியம் கீழகுளத்தில் கால்நடை மருத்துவமனை ஆரம்பிக்கப்படும். அது சார், அதற்குமே அனைத்து பூர்வாங்க பணிகளையுமே அவங்க ஆய்வு பண்ணிட்டாங்க. நிச்சயமாக அது செய்து முடிக்கப்படும். சரி ஓகே. முதுகலத்தூர்ல பொறியியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி
தொழில் பயிற்சி நிலையம் தொடங்கப்படும். அதே மாதிரி சார் கேளுங்க, உத்தரகோச மங்கையில நாங்க ஒரு ஐடிஐ கொண்டு வந்திருக்கோம். அதே போல வந்து நீங்க பாத்தீங்க முதுகலத்தூர்ல அதற்கான எல்லா பணிகளையுமே அவங்க ஆய்வு பண்ணி முடிவு வச்சுட்டாங்க. அடுத்த முறை நிச்சயமா வந்து அதை செஞ்சு முடிப்போம். இல்ல நம்ம முதலமைச்சர் ஒரே ஒரு கேள்வி இப்ப நான் என்ன சொல்றேன், இருங்க நான் கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க சார். முதலமைச்சர் வந்து 5 வருஷத்துல செஞ்சு தரேன்னா இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாரு. நான் ஒரு 3 தான் கேட்டேன், நிறைய இருக்கு. நீங்க அதை வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க என்ன செஞ்சிருக்கோம், முதுகுலத்தூருக்கு என்ன செஞ்சிருக்கோங்கிற பட்டியலை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சொல்லிருக்கீங்க, எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல. நம்முடைய பிரபாகர் அண்ணன் அவர்கள் இருக்காங்க. இப்ப சார் இப்ப என்னன்னா இந்த 5 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சியில் சில திட்டங்கள்லாம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்றீங்க, உங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க அவங்களும் சொல்றாங்க. ஓகேங்களா? 10 ஆண்டு காலம் 2011 இருந்து 21 வரைக்கும் நம்ம ஆட்சி தான் இருந்தது. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல எங்க போனாலும் சரி தண்ணீர் பற்றாக்குறை அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டம் சொல்றாங்க. 10 ஆண்டு கால ஆட்சியில நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த குறையை போக்குறதுக்கு தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காவேரி, வைகை, குண்டாறு கூட்டி திட்டத்தை கொண்டு வந்தார் சார். கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்தீங்க முடிச்சீங்களா? முடிச்சமா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிச்சமா இல்லையா? பேசல சார். 10 வருஷத்துல நீங்க கொண்டு வந்தீங்க சார். 3 ஃபேஸ் ராமநாதபுரம் மாவட்டத்துல தலையாய பிரச்சனை என்ன பிரச்சனை? குடிநீர் பிரச்சனை. 3 ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல காவேரியில இருந்து வெள்ளாறு வரைக்கும் வெட்டப்பட்டதா இல்லையா? இரண்டாவது திமுகவும் தான் வெட்டியிருக்காங்க. இல்லையே, அவங்க செஞ்சிருக்காங்க சார். என்கிட்ட இருக்கு ரெக்கார்ட். இல்ல சார், என்கிட்ட இருக்கு. இல்ல நான் மறுக்கிறேன். இல்ல சரி, ஓகே, மக்கள் பாப்பாங்க, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. சார் அவங்க நிதி ஒதுக்கல சார். இல்ல முதல்ல கோஆபரேட் பண்ணி தான் பரவாயில்லை. புதுக்கோட்டையில விராலிமலை தொகுதியில அந்த வெட்டப்பட்ட கால்வாய் வரைக்கும் நான் நேரா பாத்திருக்கேன் சார். நீங்க பாத்திருக்கீங்க சார். சரி, ஓகே, என்ன செஞ்சீங்க? ஓகே, அதுதான் அந்த குண்டாறு, வைகை பேஸ் மட்டும் முடிச்சீங்க. நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் குடிநீருக்கு மட்டுமல்ல விவசாயத்திற்கு பஞ்சம் வந்திருக்காது. சரி, ஓகே. நான் அதுல ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் பேஸ் முடிச்சேன்னு சொல்றீங்கல்ல, அந்த காவிரி, குண்டாறு, வைகை இணைப்பு திட்டத்துக்கு எவ்வளவு நிதி தேவை? நம்ம ஆட்சியில எவ்வளவு நிதி ஒதுக்கணும் சார்? மொத்தம் சார் 262 கிலோமீட்டர் ஸ்கீம். 3 ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 118 கிலோமீட்டர். இதுல வந்து மொத்தம் 7000 கோடி பட்ஜெட். இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு 118 கிலோமீட்டருக்கு மட்டும் எடப்பாடியார் நிதி ஒதுக்கினார். இன்னும் 2 ஃபேஸ்களுக்கு திமுக எந்த நிதி ஒதுக்கவில்லை. 5 பட்ஜெட். இல்ல 5 பட்ஜெட் தவறான குற்றச்சாட்டு. ஒதுக்கிருக்காங்க. இல்ல ஒதுக்கிருக்காங்க. டேட்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஒதுக்கல சார். 200 கோடி ஒதுக்கிருக்காங்க. 2 பேச ஒதுக்கிருக்காங்க. அமைச்சர் துரைமுருகன் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு. அவங்க நிதி ஒதுக்குனா சொல்ற 700 கோடி ஒதுக்குனதா சொல்றாரு. எவ்வளவு சார்? 7000 கோடி ஒதுக்குனதா சொல்றாரு. 7000 கோடி எல்லாம் கிடையாது. இங்க இந்த திமுக இருக்கக்கூடிய எல்லாருமே ஸ்காலர். இவங்க என்ன செய்யறோம்? ராமநாதபுரத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் சார். என் கேள்வியை ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு குடி தண்ணீருக்கு என்ன செஞ்சீங்க? 19 கோடி கேள்வி. 5 வருஷம் ஆச்சு. கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க திமுக ஆட்சியை. கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இன்னும் ராமநாதபுரம் மாவட்டத்துல குடி தண்ணீர் பிரச்சனை இருக்கு. இப்ப நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல தண்ணீர் பற்றாக்குறைக்குன்னு 2 கட்சிகளுக்கும் நம்ம கேட்டோம். நாம் தமிழர் கட்சி இந்த தண்ணீர் பற்றாக்குறை போக்க இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நடவடிக்கைனா நான் சொல்றது போராட்டம் அந்த மாதிரி. நீர்நிலைகளின் மேம்பாட்டிற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வந்து மணல் கொள்ளைகளை எடுத்து போற பாருன்னா என்ன, அந்த ஆத்துப்படுகையில இருந்து தானே எல்லாமே போகுது. சும்மா கருவேல மரங்களை நோண்டி விட்டுட்டு கையால சுரண்டு நான் மாதிரி தூர் வாரிட்டேன்னு சொல்றதை எதிர்த்து நாங்க போராடி இருக்கோம். தேர்தல் வந்தா கச்சதீவை மீட்கிறோம்னு எல்லா அரசியல் கட்சியும் சொல்றாங்க. ஆனா கச்சதீவை மீட்கிறதுனால ஒரு பயனுமே இல்ல. நான் ஓபனா சொல்றேன். கச்சதீவை கொடுத்தது ஒரு அரசாங்கமா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். ஆனா இந்த கச்சதீவை மீட்கிறது 2 தமிழக அரசினாலே முடியாது. இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களை வந்து மீட்டு கொடுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போய் 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை போடுறாங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர் நாங்க அனைவரையுமே நாங்க சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்து இப்ப இருக்கிற முதலமைச்சரையும் சந்திச்சு நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். மீனவர்களை வந்து மீட்கணும். அதே மாதிரி இந்த பிரச்சனை 50 வருட காலமாக போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். 500க்கும் மேற்பட்ட படகுகளை இழந்து நாங்க கஷ்டப்படுறோம். எல்லாரும் சொல்லிக்கிறோம் வேலை வாய்ப்பு இல்லைன்னு. ஒரு படகை நம்பி 550க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வராங்க. இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். நீங்க என்ன தீர்வு சொல்றீங்க? மீனவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து பிரச்சனை, பல ஆண்டுகளா இருக்கக்கூடிய பிரச்சனை. நாம் தமிழர் கட்சி மீனவர்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? போதுமான அழுத்தம் இதுவரையில் கொடுக்கப்படவில்லை. ஓகே, அவ்வளவுதான். போதுமான
ரெப்ரசன்டேஷன் இல்ல. மீனவர்களை பாதுகாக்க நாம என்ன திட்டம் வச்சிருக்கோம்? நெய்தல் திட்டம்னு நாங்க வச்சிருக்கோம், எங்களோட வரைவுல அது இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நீர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் அரவுண்ட் கச்சத்தீவு நமக்கு வந்தா எவன் என் பிள்ளைகளை சுட்டு தள்ள முடியும்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் டீசல் மானியத்திற்கு 1000 ரூபாய் கொடுத்தது அம்மா தான். அது மாதிரி இலங்கையில் பிடிபட்ட மீனவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தது அம்மா தான். மீன்பிடி தடை காலத்தில் குடும்பத்திற்கு 1500 ரூபாய் கொடுத்தது அம்மா தான். அது மாதிரி மழைக்கால நிவாரணமாக 4500 ரூபாய் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா தான். அதெல்லாம் தமிழ்நாடு. இந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவங்க பாதுகாப்புக்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? அதாவது இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சிஎம் வேணும். புரட்சி தலைவி அம்மா மாதிரி எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வராக தமிழ்நாட்டில் அமர்வார். ஒரு ஸ்ட்ராங்கான புரட்சி தலைவி அம்மா மாதிரி ஸ்ட்ராங்கான தலைவராக உருவெடுப்பார். அவருக்கு சப்போர்ட்டாக மத்தியில் பிஜேபி ஆட்சி இருக்கின்றது. நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 19,000 லிட்டர் மானிய டீசல் கொடுத்து அந்த மீனவர்களை வந்து பாதுகாத்தவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அதே போல இவருடைய நாட்டு அந்த படகு எல்லாமே இலங்கையில பிடிபட்டுச்சுன்னா, அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க வந்து அந்த இலங்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிருன்னு ஒரு ஒன்றிய பிரதமர் பேசினாரு. அதெல்லாம் எதுவும் நடக்கல. தொடர்ந்து அந்த கொடுமை நடந்துகிட்டே தான் இருக்கு. குஜராத்ல நடந்துச்சுன்னா இந்திய மீனவர்னு சொல்லுவாரு, தமிழ்நாட்டில் நடந்தா தமிழக மீனவர்னு சொல்லுவாங்க. சரி, அது அப்படியே சொல்லுங்க. அதாவது அப்படி போய் அங்க மாட்டுதுல அந்த போட்டை எல்லாமே கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை கொடுத்து அதை மீட்டு கொண்டு வந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதே போல ராமநாதபுரத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய எங்க ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே மீனவர்கள் பாதிக்கப்பட்டு அவங்க சிறையில் இருக்கும் போது பிணை கட்டணம் அந்த ஜாமீன் தொகை தன்னுடைய சொந்த நிதியை கொடுத்து விடுவித்து கொண்டு வந்தவர் எங்களுடைய ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காதர் பாசா முத்துராமலிங்கம் அவர்கள். அதுபோல இந்த லாஸ்ட் பாயிண்ட், எப்பெல்லாம் மீனவர் பிரதிநிதி அண்ணன் பேசினாங்க உண்மையா இல்லையாங்கிறத நீங்க கேட்டுக்கிறீங்க. எப்பெல்லாம் அங்க மீனவர்கள் பாதிக்கப்பட்டு அங்க சிறையில மாட்டுறாங்களோ அப்ப எல்லாமே வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வந்து தேவையான அனைத்து செலவுகளையும் தன்னுடைய சொந்த நிதியில இருந்து கொடுத்து அவங்கள தாயுள்ளத்தோட அரவணைச்சவர் எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள். இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல மீனவர்களுடைய பிரச்சனை இருந்தது, அவங்க கடிதம் எழுதினாங்க. நீங்க உங்க ஆட்சி காலத்துல 5 வருஷத்துல கடிதத்தை தவிர வேற என்ன எழுதிருக்கீங்க சார்? அதான் இப்ப நான் சொன்னேன், கடிதத்தை மட்டும் நாங்க எழுதல. சிறைப்படுத்தப்படுறாங்க. நான் சொல்றது நல்லா கேக்குறீங்களா? மீனவர்கள் இன்னைக்கும் சிறைப்படுத்தப்படுறாங்க, மீனவர்களுடைய படகுகள் உடைக்கப்படுது, மீனவர்களுடைய வலைகள் அறுக்கப்படுது. 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? அதை தடுக்க முடிஞ்சதா? நெறியார் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கம் சார், ஒன்றிய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்துல இருக்கு. சரியா சார்? ஒன்றிய அரசாங்கம் செய்ய தவறிடுச்சு. தமிழ்நாட்டு பட்ஜெட்ல ராமநாதபுரம் மீனவர்களுக்கு மட்டும் 500 கோடி ரூபாய் ஒதுக்கிய தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கேளுங்க அடுத்த கேள்வி. இப்ப நமது பரமக்குடி யமுனேஸ்வரம் என்பது கைத்தறி நெசவாளர்களுடைய பிரதான தொழிலாக கைத்தறி நெசவு தொழில் விளங்கி வருகிறது. கிட்டத்தட்ட இந்த பரமக்குடி யமுனேஸ்வரத்தில் மட்டும் 30,000 கைத்தறி நெசவாளர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கைத்தறி நெசவு தொழிலை மட்டுமே வாழ்ந்து வருகின்றார்கள். எங்களுடைய அந்த ஜவுளிகளுக்கான அந்த ஜவுளியை விற்பனை செய்வதற்கு ஒரு விற்பனை சந்தை நமது ராமநாதபுரம் மாவட்டத்திலே அந்த ராமேஸ்வரத்திலே அனைத்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்கள் வருகின்ற இடத்தில் ஒரு விற்பனை சந்தையை உருவாக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. நன்றி நன்றி. கேள்வி பெறப்பட்டிருச்சு. சகோதரர் சொன்ன விஷயத்துக்கான பதில் நான் சொல்றேன். கண்டிப்பாக நெசவாளிகள் கஷ்டப்படுறாங்க, அது உண்மை. என்னன்னா இப்ப நெசவாளிகளுக்கு அவங்க போடுற அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அது வந்து 22 பேட்டன்டட் டிசைன்ஸ். பேட்டன்டட் டிசைன்ல இருந்து பவர் லூம்க்கு கிட்டத்தட்ட 14 டிசைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, போயிருச்சு. இப்ப 7 டிசைன் தான் இவங்க கிட்ட இருக்கு. இந்த 7 டிசைனை வச்சுதான் இனி இவங்க பிழைக்கணும். தொழிற்கூடம், ஒருங்கிணைந்த தொழிற்கூடம் வேண்டாங்கிறாங்க. தனியாக தொழிற்கூடமும் நல்ல குடியிருப்பு இடமும் எங்களுக்கு கொடுங்க, நாங்க பண்ணிக்கிறோம்ன்றாங்க. இன்னொன்னு, எப்படி நம்ம முண்டு மிளகாய்க்கு நம்ம புவிசார்பு குறியீடு வாங்குறோமோ அதை போலவே இந்த நெசவாளிகளின் கைத்தறிகளுக்கு புவிசார்பு குறியீடு வாங்கி கொடுத்தா என் நெசவாளி வேற லெவல் போயிருவாங்க. ஓகே நன்றி மேடம். சார் நீங்க சொல்லுங்க சார். சார் இன்னொன்னு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க சார். வேலை வாய்ப்புல கைத்தறிக்கு வந்துடலாம். கைத்தறி சொல்லி முடிச்சாச்சு, அதை விட்டுருங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இன்னும் ஒரு திமுக செஞ்ச சாதனை கைத்தறிக்கு நம்ம கிட்ட ஏதாவது தீர்வு இருக்கு, ஏதாவது பதில் இருக்கா சொல்லலாம், இல்ல நான் திமுகவுக்கு போறேன்.
இல்ல கைத்தறிக்கு வந்து அதான் நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதான் இவர் சொன்னாரு பூங்கா அமைச்சிருக்கான்னு சொன்னாரு. அப்ப அவர் தான் சொல்லணும் அந்த பூங்கால என்ன வேலைன்னு தெரியல. பூங்கா அமைச்சிருக்காரா, அந்த பூங்கால திமுக என்ன வேலை பண்றாங்கன்னு தெரியல. சரி ஓகே, கேள்வி கேட்டீங்க. ஓகே ஓகே டன். நீங்க சொல்லுங்க சார். இப்ப சட்டமன்ற உறுப்பினரா அண்ணன் இருந்திருக்காங்க. இங்க மாண்புமிகு அமைச்சர் எம்.ஆர். காந்தி வந்து அந்த தொடர்ந்து வச்ச நிகழ்வு கூட அண்ணனுக்கு தெரியல. அப்படி ஒரு ஜவுளி பூங்கா அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. திறந்து வச்சீங்க, எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. அதானே சார், எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு முதல்ல அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி இருக்கு. அண்ணன் வந்து அந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியலன்னு சொன்னேன். நீங்க இந்த பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அமைச்சர் வந்து திறந்து வச்சு அதற்கான பணிகள் இங்க நல்லா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு சார். கண்டிப்பாக அடுத்த முறை நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சார் நிறைய நிறைய பண்ணிருக்கோம். என்ன நீங்க பேச விட்டீங்கன்னா தலைவர் செய்த சாதனைகளை அடிக்கி சொல்லுவோம் சார். பொதுக்கூட்டம் கிடையாதுங்க இது. நான் சொல்றதால நாம் தமிழர் மேடம் பேசினாங்க, நான் குறுக்கிட்டேன்னா ஏன் குறுக்கிட்டல? அவங்க என்ன தீர்வோ சொன்னாங்க. அண்ணன் சொன்னாரு, ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு, நான் எதுவுமே குறுக்கிடல. அந்த குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொன்னேன். அண்ணனுக்கு தெரியலன்னு சொன்னாரு, நான் இருக்குன்னு. அவர் வந்து பார்க் கொண்டு வரலங்கறாரு, நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அது முடிஞ்சிச்சுல, அங்கேயே முடிஞ்சிச்சுல பதில். மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட இறுதி சுற்றுக்கு நாம வந்துட்டோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் நீங்க சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க வேண்டும்? இதுவரையில் நான் சொல்ற பல விஷயங்களுக்காக 2 நிமிஷம் உங்களுக்கு வாய்ப்பு, 2 நிமிஷம் உங்களுக்கு வாய்ப்பு. இதை நீங்க ஒரு பிரச்சார களமா பயன்படுத்திக்கலாம். யார் மீதும் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய 4 தொகுதிகளுக்கும் சேர்த்தே நீங்க பேசலாம். நான் குறுக்கிட்டு கூட எதுவும் பண்ண மாட்டேன். 4 தொகுதிகளுக்கும் சேர்த்தே நான் பேசுறேன். தலையாய பிரச்சனை மீனவர் பிரச்சனை, அதற்கான தீர்வு, நீர் மேலாண்மை, எல்லா நீர்நிலைகளும் தூர்வாரப்பட்டு போராடி முல்லை பெரியாருடைய திட்டமும் காவிரி குடிநீர் இணைப்பு திட்டமும் கண்டிப்பாக நடக்கணும். இன்னொன்னு, என் பிள்ளைங்க ராமநாதபுரத்தை விட்டு வெளியில வேலைக்கு போகாதபடி தொழிற்சாலைகள் நிறுவப்படும். விவசாயம் முன்னிறுத்தப்படும். என் பிள்ளைகளுக்கான மகத்தான மருத்துவம், ராம்நாத் மெடிக்கல் காலேஜ் அட்டாச்ட் ஹாஸ்பிட்டல், வேர்ல்டு லெவல் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கொண்டு வருவோம். இமேஜிங், ஓபி, 4 தியேட்டர்ஸ், மைனர் தியேட்டர். ஒரு மருத்துவராக என்னுடைய ஆசை கண்டிப்பா நாங்க அதை கொண்டு வருவோம். தூய குடிநீர், ஒரு சமுதாயம் முன்னேறுவதற்கு வேறு என்ன வேண்டும்? கழிவு கிடங்கு, கழிவு சுழற்சி. எப்படி நமக்கு குப்பை கிடங்குகள் எப்படி மக்கள் வாழுகிற இடத்தில் இருக்கிறதோ அப்படி இல்லாம அதை தனியா கொண்டு போய் மறுசுழற்சி கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். விவசாயம் தாங்க முதல் கண்ணு. சரி ஓகே, நன்றி. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத டாக்டர் மேடம் வந்து ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டாங்க. அதிமுக சார்பில் எந்த குற்றச்சாட்டுகளும் வேணாம். ராமநாதபுரம் மாவட்ட மக்கள், இந்த 4 தொகுதி மக்களும் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும், வாக்களித்தால் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு என்ன கிடைக்கும்? ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு அருமையான குடிநீர் திட்டம் வேணும் முதல்ல ஒண்ணு. 2வது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லாத ஒரு ஆட்சி வேண்டும். கஞ்சா புழக்கமற்ற ஒரு மாவட்டமாக வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஏங்க அடுத்து நீங்க தாங்க பேச போறீங்க. அப்படியா? ஏன் வருது? அடுத்து நீங்க பேச போறீங்க, பேசுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் வருது? இல்ல அம்மா இருக்கும்போது வந்துச்சா? சரி ஓகே. அம்மா புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது வந்துச்சா? வந்து ஏன் வருது? சரி, என்ன கிடைக்கும்? போதைப் பொருள் தமிழ்நாட்டை உருவாக்குவீங்க. ராமநாதபுரம் போதைப் பொருள் கேந்திரமா மாறிடுச்சு சார். ஓகே, கேந்திரமா மாறிடுச்சு. மாவட்டத்தில் ஜாதி மத மோதல் இல்லாமல் அமைதியான ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாமல் இருக்கணும். அதற்கு போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத ஒரு அரசாங்கம் வேண்டும். அதற்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். புதிய ஆட்சி வரணும், எடப்பாடி தலைமையில வரணும். சரி ஓகே, நன்றி. அதிமுக ஆட்சி காலத்துல என்னெல்லாம் கொண்டு வருவோம் அப்படிங்கறத அவரும் சொல்லிட்டாரு. திமுக பிரதர், நீங்க குற்றச்சாட்டுகள் எதுவும் வேணாம். ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் ஏற்கனவே 4 தொகுதிகளில் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. மீண்டும் வாக்களிக்கணும்னா அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. மீனவர்களுடைய நலன் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அது மாதிரி விவசாயிகள் வந்து நாங்க கீழ நாட்டார் கால்வாயை புனரமைச்சு மக்களுக்கு கொண்டு போய் திருவாரூர் மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அந்த விவசாய மக்கள் பயனடைகிறது வேண்டும். அதே மாதிரி நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தாய்மானவர் திட்டம், அதே மாதிரி விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், இதே போல காலை உணவு சிற்றுண்டி திட்டம், கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் அனைத்தும் தொடர ராமநாதபுரம் மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டம் வந்து முதல்ல தொடரணும். அதற்கு மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம். ஓகே, நன்றி. 3 கட்சிகள் சார்பிலும் நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக உள்ளிட்ட
3 கட்சிகள் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களும் மிக அழகாக நாங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் என்ன செய்வோம் என்பதை சொன்னார்கள். இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சி, பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டத்திலே கடும் காரசாரமாக பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி. இன்றைக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கக்கூடிய வீரம் விளைந்த மண்ணான சிவகங்கை மாவட்டத்திற்கு நாங்கள் வந்திருப்பதை நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு பெருமையாக கருதுகின்றது. ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்முடைய சிறப்புமிக்க கல்லூரிக்கு வந்திருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிவித்து மாணவ மாணவிகளிடம் உரையாட அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னதாக நம் கல்லூரியினுடைய டீன் டாக்டர் சிவகுமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். ஓட்டு அளிப்பது என்பது அனைவரின் ஜனநாயக கடமை. நாம் அன்று விடுமுறை என்று நினைக்காமல் நமது வாக்கை பதிவு செய்து மிகச்சிறந்த ஒரு தலைவரை உருவாக்கி இந்த தமிழகமும் இந்த இந்தியாவும் பொருளாதார அளவிலும் மிகச்சிறந்த ஆளுமை உடைய வல்லமையான அரசை உருவாக்க வேண்டும். இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இது. மாணவர்களை மீண்டும் வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். Be practical, think positive, who will be your future leaders, then what is your ideology, everything going to impact on this one. So, right to vote is your democratic right. So, utilize all this purpose in this one. So, this is the function to organize, create the eye-opening as well as social awareness program on this one. நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? ரெடியா இருக்கீங்களா? சரி, ஓகே. ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியம், நம்ம எல்லாரும் ஏன் கட்டாயமா ஓட்டு போடணும், ஒரு ஓட்டு போடுறதுனால என்ன தாக்கம் ஏற்படும், என்ன மாற்றம் ஏற்படும்? இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 10 ரூபா கொடுத்து பொருள் வாங்கினாலும் நம்ம 10 நிமிஷம் யோசிச்சு அந்த பொருளை வாங்குறோம். அப்போ ஒரு 5 வருஷம் ஒரு தலைவர் நம்மள ஆட்சி செய்ய போறாரு அப்படின்னா ஒரு ஓட்டு, அந்த ஓட்டோட வலிமை அப்படிங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளவு யோசிச்சு நம்ம எவ்வளவு ஆராய்ஞ்சு அந்த ஓட்டை நம்ம எந்த தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா ஆராய்ஞ்சு போடணும். அது போக இந்த சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி தமிழ்நாடு பொறுத்தளவில் ஒரு கடைகோடியா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், யாருக்குமே தெரியாத ஒரு மாவட்டம்னே சொல்லலாம். சிவகங்கைன்னு சொல்லி சென்னை, திருவள்ளூர் அந்த மாதிரி சிவகங்கைன்னு ஒரு ஊர் இருக்கான்னு கொஸ்டின் மார்க் வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இப்போ எங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் நாங்கள் தேடி போகணும் அப்படின்னா வெளியூர்களுக்கு மதுரை, சென்னை, பெரிய பெரிய ஊர்கள் போகிறது இப்போ எல்லாமே இருக்கக்கூடிய ஒன்று தான். இருந்தாலும் எங்கள் மாவட்டத்திலே நாங்கள் எங்களுடைய வேலை வாய்ப்புகளை தேடிக்கிற அளவுக்கு எங்கள் மாவட்டத்தை யார் முன்னேற்றி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அமைய வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக மக்கள் இந்த விஷயங்களை ஆராய்ஞ்சு ஓட்டு போட்டால் நல்லதாக இருக்கும். இப்போ எல்லாருமே நான் இவங்களுக்கு கீழே தான் நான் வருவேன், நான் இவங்களோட நான் தொண்டனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா, யார் ஒருத்தவங்கள நல்லவங்க செய்யற, அது நல்லதோ கெட்டதோ அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன நமக்கு செய்ய வராங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம தொண்டனா இருக்கணுமே ஒழிய அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொண்டனா இருக்கக்கூடாதுன்னு நான் அந்த இடத்துல சொல்றேன். யாரு நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ, யாரு நம்மள மக்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம தலைவனா தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய இவங்க வந்தா நல்லா இருப்பாங்க, இவங்க இப்படி இருந்தா நல்லா, அந்த ஒரு மைண்ட் செட்டே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அடிப்படை வசதிகள்ல இருந்து, குடிநீர் தேவைகள்ல இருந்து, மக்களோட தேவைகள் இருந்து எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற ஒருத்தவரா அந்த தலைவர் இருக்கணுமே ஒழிய எனக்கு இவர் அழகா இருக்காரு, பிடிச்சிருக்காரு, எனக்கு அப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற தலைவர்களை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு நான் அந்த இடத்துல சொல்றேன். தேவைகளை பூர்த்தி செய்யணும், மக்களோட மனசை புரிஞ்சுக்கணும், மக்களோட தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற தலைவரே தலைவரா இருக்க வேணும் அப்படிங்கிற இடத்துல
நம்ம அந்த ஒரு ஓட்டு மிஸ் ஆகிறனால சரி இவங்க ஓட்டு போட்டு இந்த ஒரு ஓட்டு ஜெயிச்சிருக்கலாமே, அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்களே, நிறைய பண்ணியிருப்பாங்களே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். மித்தபடி எதுவும் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போகிறேன். இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், யார் நம்ம ஓட்டு போட்டு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் வந்து இருந்த 2-3 கட்சி தான் இருக்குது. இருந்த கட்சியே திரும்ப திரும்ப அவங்க ஜெயிப்பாங்க, இல்லைன்னா இவங்க ஜெயிப்பாங்க, இவங்களே தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இதில் வந்து ஒரு புது மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம புதுசாக வராங்க, அவங்க நம்ம நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்புகிறோம். சிவகங்கை மாவட்டம் ஏன் பின்தங்கிய மாவட்டமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இந்த மாவட்டத்தை ஒரு வளர்ந்த மாவட்டமா மாத்தணும், ஒரு டெவலப்டு டிஸ்ட்ரிக்டா மாறணும் அப்படின்னா என்னென்ன திட்டங்கள்லாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ என்னன்னா நாங்கள் அஸ் ஸ்டூடெண்ட் தான் எங்களுக்கு தேவையானது வந்துட்டு ஹை பேயிங் ஜாப்ஸ் தான் எங்களுக்கு வேணும். அந்த ஹை பேயிங் ஜாப்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நான் போகிறதுனா பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து போகிற மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் மெயின் பிரான்ச் இங்கே கொண்டு வரலட்டாலும் அதோட பிரான்ச்சஸ் வந்து இங்கே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதனால வந்துட்டு நாங்கள் வெளியே வந்து போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது. நாங்கள் எங்கள் சொந்த ஊர்லேயே வந்துட்டு நாங்கள் எங்கள் ஜாப் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா மேம். வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க எதிர்பார்க்குறீங்க? சிவகங்கை மாவட்டத்தை உயர்த்தணும், விவசாயத்தை உயர்த்தினா நல்லா இருக்கும்னு தோணுது மேம். விவசாயிகள்லாம் நிறைய பேர் பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்கான லோன் வசதி, அவங்களுக்கான கடன் வாங்குறது எதுவுமே தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்றாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணி விவசாயத்துக்கான லோன் இதெல்லாம் தள்ளுபடி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. தண்ணி வசதி, இந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்து எங்க சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப கம்மியா இருக்கு. படிக்கிறவங்களுக்கான நல்ல ஒரு கம்பெனியோ, நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கான காலேஜ்ல ஒரு நல்ல வசதியோ எதுவுமே இல்லைன்னு தோணுது. அதனால எங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் கல்வி வசதி, விவசாய வசதி எல்லாம் உயர்த்தினா எங்க மாவட்டம் கொஞ்சம் ஹை லெவல்ல வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார்னா இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமொபைல்ஸில் ரொம்ப டெவலப்பில் இருக்காங்க. அது மாதிரி நம்ம இது வளங்கள் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரலாம், ஐடி ஹப்பும் கொண்டு வரலாம். அதுக்கான என்னென்ன நமக்கு அமைப்புகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான இண்டஸ்ட்ரீஸை நம்ம இதில் கொண்டு வந்தால் வெளி மாநிலங்களையோ வெளி டிஸ்ட்ரிக்ஸ்லையோ போய் வேலை பார்க்காம நம்ம இதிலேயே வேலை பார்த்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க சார். மேம் இப்போ வந்துட்டு 8th முடிய வந்துட்டு தொடக்க கல்வி வந்துட்டு கட்டாயம் சொல்லியிருக்கிற அரசு வந்து 12ஆம் வகுப்பு முடிய வந்துட்டு கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு வர கிராமத்தில் இருந்துட்டு 10ல் ஒருத்தர் அந்த மாதிரி தான் வந்துட்டு கல்லூரி வாழ்க்கை 10வது முடிச்சு இந்த மாதிரி வராங்க. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலையினால 8th வந்துட்டு கட்டாயம் சொல்றதுனால 8th முடிய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அதோட பாதி பேர் அனுப்புறதில்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா 12ஆம் வகுப்பு வரை கட்டாயம் இலவச கல்வி வந்துட்டு அரசாங்கம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க பசங்க வந்துட்டு 12ஆம் வகுப்பு முடிச்சு அவங்களோட கல்வியை வந்துட்டு வளர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி 12th முடிய கட்டாய கல்வி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்லூரிகளோட தரத்தை கொஞ்சம் உயர்த்தலாம், பள்ளிகள் கல்லூரிகளோட தரத்தை கொஞ்சம் உயர்த்தி பண்ணலாம். ஏன்னா நம்மளோட நாட்டில் நம்மளோட மாவட்டத்திலே அந்த வசதி இருக்கும்போது நம்ம வெளி மாவட்டத்துக்காக செலவணும். அதாவது நம்ம மாவட்டத்தில் படிச்சுட்டு நம்ம வெளி மாவட்டத்துக்காக இப்போ உழைக்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம மாவட்டத்திலே படித்து நம்ம மாவட்டத்தில் உழைச்சணும், நம்மளை மட்டும் தொழிற்பேட்டை பூங்காக்கள் இது மாதிரி அமைக்கணும், அது கொஞ்சம் பண்ணலாம். இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஒரு எஜுகேஷன் இருந்தால் ஒரு மாவட்டம் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எஜுகேஷன் மட்டுமே எல்லாத்துக்கும் போதுமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு அடிப்படை வசதி, ஒரு பேருந்து வசதியாக இருக்கட்டும், இப்போ மதுரைக்கு போகிற பஸ் கூட சிவகங்கைக்கு அடிக்கடி கிடைக்கிறது இல்லை. ஒரு தண்ணீர் வசதியாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நார்மலாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நீங்கள் மதுரைக்கு போங்க, அந்த மாதிரி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸை எதுக்கு அவங்க அங்கே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ வந்து ஹெல்த் கேர் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் வந்துட்டு நிறையா எல்லா பொதுமக்களும் வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து போகிறாங்க. இப்போ அதுவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறையா டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து 24/7 வந்துட்டு எமர்ஜென்சி கேர்லாம் பண்ணுறது, ஆம்புலன்ஸ் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நல்லா க்ளீன் அண்ட் இதுவாக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிவகங்கையில் படிக்கிற மாணவிகளுக்கு வந்து கோச்சிங் சென்டர், பெஸ்ட்டான கோச்சிங் சென்டர் இந்த சுற்று வட்டாரத்தில் இல்லை. இப்போ நாங்கள் கோச்சிங் சென்டரில் போய் சேரணும் அப்படின்னாலும் திருச்சி, மதுரை இந்த மாதிரி ஊர்களுக்கு போய் தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டே ஒரு பெஸ்ட்டான கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பிளேஸ்மெண்ட் வந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து வேளாண்மையை வந்து அரசு தொழிலாக மாற்றுறதை பற்றி ஒரு முன்னுரிமை கொடுக்கறத பற்றி நான் பேச வந்திருக்கேன். இப்போ வேளாண்மையை காப்பாற்றணும்னா, விவசாயிகளை காப்பாற்றணும்னா நம்ம வந்து ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கணும். இப்போ விவசாயம் வந்து எடுத்துக்கிட்டா விவசாயிகள் பயனடைகிறது இல்லை, அதை சந்தைப்படுத்துகிற முதலாளிகளும் வியாபாரிகள் தான் பயனடைகிறாங்க. இப்போ நேரடியாக இப்போ விவசாயத்தை அரசு வேலையாக மாற்றி ஒரு அரசு வேலையாக மாற்றுறதுனால இப்போ விவசாயிகள் நல்லா பயனடைவாங்க. நாடும் ஒரு விவசாயம் வந்து அழியக்கூடிய செல்வம் இல்லை. நம்ம எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். ஒரு தற்சார்பு பொருளாதாரம் அதில் இருக்குது. பல தொழிற்சாலைகள் வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் பயனுள்ள தொழிற்சாலைகளை உருவாக்கி
எல்லாருக்குமே இப்போ படிக்காத மாணவன் வந்து இருக்கக்கூடாது, வேலை இல்லாத மாணவன் இருக்கக்கூடாது, பசிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து விவசாயத்தை தான் முதல்ல அரசியலை மாற்றி எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். நான் வந்துட்டு கரப்ஷன் பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கரப்ஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுறதே நம்ம கிட்ட இருந்து தான். ஓட்டு போடுறப்பே அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட காசு கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். கொடுக்கறதும் தப்பு, அதை வாங்கிக்கிறதும் தப்பு. நிறைய பேருக்கு அதோட அவேர்னஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம தான் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு சொல்லணும் இதை வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும். அதே மாதிரி நிறையா இப்போ வந்துட்டு நம்மளே போயிட்டு ஒரு ஏதாவது கேட்கணும், இந்த தாலுகா ஆஃபீஸ்லையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போது அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து பணம் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்துட்டு இனிமே வர்றவங்க தான் வந்துட்டு கம்மி பண்ணணும் கரப்ஷன் அப்படின்றத. அந்த ப்ரிவென்டிவ் ஆக்ட் அப்படின்றத வந்துட்டு கவர்மெண்ட் தான் இனிமேல் கொண்டு வரணும். ஸோ கரப்ஷன் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கான ஆக்ஷனை வந்துட்டு இனிமேல் வர சிஸ்டம்ஸ் வந்து கரெக்ட் பண்ணணும். இப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான பேருந்து நிலையங்கள் எப்படி இருக்குது? உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் மார்க் போடணும் அப்படின்னா 10க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? இப்போ வந்துட்டு சிவகங்கையில் வந்துட்டு நிறையா ஊர் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே வந்து நிறையா உட்கிராமங்கள் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு ஊருக்கு வந்து பஸ் வசதி கிடையவே கிடையாது. அங்கே உள்ளே இருக்கிற பசங்க எல்லாம் வந்து 5 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் வெளியில் இருக்க ஸ்கூலுக்கு வந்து படிக்க வராங்க. வயசானவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் பஸ் வசதி வந்து கிடையவே கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக எந்த ஊர்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம், எங்கள் ஊர் யாருக்கும் தெரியாது. பரவாயில்ல, சொல்லுங்க. இப்பதான் தெரியப்படுத்தணும், இனிமே தான் தெரியும். எங்கள் ஊர் வந்து ஆனந்தூர் பக்கத்தில் சூரியன் கோட்டைங்கிற ஒரு கிராமம் தான். அங்கே வந்து இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து அந்த ஊரில் நான் பஸ்ஸை பார்த்ததே கிடையாது. இப்போ வந்து எனக்கே வந்து 21 வயசாயிடுச்சு. இது வரைக்கும் அந்த ஊரில் வந்து பஸ் வசதி கிடையவே கிடையாது. அங்கேருந்து வந்து உள்ளேருந்து வெளியில் வந்து தான் வந்து பசங்க படிக்கிறாங்க. 5 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் நாங்கள் அந்த பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு பஸ் வசதி இல்லை. நான் பிறந்ததுலேருந்து என்னோட ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இன்னும் ரெஸ்ட் ரூம் வசதி வந்தது கிடையாது. இப்போ கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் போடனாலும் சரி, இல்லை பாய்ஸ் போடனாலும் சரி, நாங்கள் எந்த ஏரியாவுக்கு போகணுமோ அந்த ஏரியாவில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போனால் மட்டும்தான், இல்லை நாங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு தான் நாங்கள் வரணும். இன்ன வரைக்கும் நாங்கள் இவ்வளோ ஆட்சி நடந்த காலத்தில் நாங்கள் நிறையா மனு கொடுத்துருக்கோம். அதுக்கிடையில் எவ்வளோ ஆட்சி மாறி இருக்கு, தலைவர்கள் வந்திருக்காங்க, அந்த ஃபெசிலிட்டி அவங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, இதெல்லாம் சொல்லலை. எப்படின்னா அது வந்து ஒரு வாரம் இல்லை 2 வாரம் தான். அது வந்து நீட்லியாக மெயின்டெனன்ஸ் பண்ண கிடையாது. ரெஸ்ட் ரூம் இப்போ திறந்தாலே ஒரு மாதிரி ஸ்மெல்லாக, அதை போக முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபெசிலிட்டிஸ் கம்மியான இதுதான் எங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி வரல. இனிமேல் யார் ஜெயிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்குது. நாங்கள் அப்போ மனு கொடுக்குறோம், அப்போ வந்து செஞ்சு கொடுக்குறாங்களான்னு பார்க்குறோம். நான் இன்ன வரைக்குமே அந்த ரெஸ்ட் ரூம்ங்கிறத நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் ஏரியாவில் வந்து பெர்மனெண்ட்டாக அந்த ரெஸ்ட் ரூம் கிடையாது. டெம்பரவரி ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, பட் அது நீட்டாகவும் இருந்ததில்லை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலை உடச்சி போட்டுறாங்க. அதனால கேர்ள்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம் போக முடியாமல் இருக்குது. நான் எங்கள் ஊர் என்னன்னா சொக்கரான்பட்டின்னு ஒரு கிராமம். இப்போ நாங்கள் பஸ்ஸுக்கு வரணும்னாலே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து தான் வரணும். சின்ன பிள்ளையாக இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ரோடு வசதி அவ்வளோவா இருக்காது. ஃபுல்லாக மரங்கள் செடிகளாக தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு மெயினான இடத்துக்கு வந்து தான் பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். 6 மணிக்கு மேலே பஸ் போகணும்னா இங்கே பஸ் வசதி கிடையாது. 6 மணிக்குள்ளே நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறினாதான், அதுக்கப்புறம் பஸ் இல்லை. இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து பஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க, இங்கே கூட நிறைய பேர் சொன்னீங்க. உங்களுக்குலாம் தரமான சாலைகள் இருக்கா? சாலை இருந்து பேருந்து வசதி இல்லையா, இல்லை சாலைகளே பிரச்சனையாக தான் இருக்கா? சாலைகள் போட்டாங்க, ஆனால் அது வந்து என்னன்னா போட்டு ஒரு மாசத்துலேயே அது வந்து சேதம் அடைஞ்ச மாதிரி மேலோட்டமாக. அங்கே பேருந்து வரணும்னா அதுக்கு தகுதியான சாலைகள் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. சாலைகள் முன்னாடி இல்லை சார், ஆனால் இப்போ இருக்கு. ஆனால் எங்களுக்கு பேருந்து வசதி தான் இப்போ இல்லை. ஓகே. அரசியல் அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அரசியல் கட்சிகள் எல்லாரும் அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க? வாக்குறுதி கொடுப்பாங்க. திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இல்லை மற்ற கட்சிகளாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பாங்க. நீங்க வழக்கமா கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள், அது எந்த கட்சியா இருந்தாலும், முழுசா செஞ்சு தராங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல செஞ்சே கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஓரளவுக்கு செஞ்சு தராங்க சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரியான வாக்குறுதிகளை செஞ்சு தராங்க, எந்த மாதிரியான வாக்குறுதிகளை செஞ்சு கொடுக்கறதே இல்லை? இப்போ வந்து ஒரு 10 வாக்குறுதிகள் வந்து ஒரு அரசியல் கட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அவங்க வந்து எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதை வந்து அவங்க 10 லட்சம் கோடி வந்து ஒரு வாக்காளர்கள் மேலேயும் அது இது வந்து விழுகுது. ஸோ அதை எப்படி நிறைவேற்றுறாங்க, எப்படி அவங்களால முடியும் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு கேள்வி கடனாக இருக்கு நிற்கிது. இதெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றும்படி உங்களுக்கு தேவைப்படுது அதையும் சொல்லுங்க. போதுமான வசதி எல்லா ரூரல் ஏரியாவுக்கும் போகணும். ப்ராப்பர் எஜுகேஷன் வந்து எல்லா ரூரல் ஏரியாவில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது.
சிவகங்கை வந்து எஜுகேஷனில் நல்ல ஒரு மாவட்டமாக இருக்கலாம். அது வந்து ஒரு தனிப்பட்ட நபரின் முயற்சியால் தான் இப்படி இருக்குது. எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தால் இன்னமும் நாங்கள் பெருசாக வருவோம். இப்போ வந்து நான் எதை சொல்ல போறேன்னா, மதுபானம் அந்த மாதிரி போதைப் பொருள் வந்து இனிமேல் எப்போதுமே இருக்கக்கூடாது. அவங்களோட சம்பாத்தியத்துக்காண்டி இதை வந்து சேல்ஸ் பண்ணி எத்தனையோ பேரோட ஃபேமிலி வந்து அழிஞ்சு போகுது. அதனால வந்து இந்த மதுபானங்கிறது ஒன்று வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணணும். இப்போ எங்கள் காலேஜ் கிட்டே வந்து மதுபானம் அந்த ஒயின் ஷாப் வர்றதுக்கு வந்து அப்ரூவல் இருந்துச்சு. நாங்கள் தான் வந்து பெட்டிஷன் போட்டு அதை கேன்சல் பண்ணோம். ஸோ அதனால வந்துட்டு இனிமேல் ஒயின் ஷாப் வந்து டோட்டலாகவே இங்கே எங்கேயுமே செயல்படக்கூடாது. அப்படி ஒரு ஆட்சியை தான் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வரும்போது எல்லா வாக்குறுதிகளும் கொடுக்குறாங்க. முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் 2.5 வயசு குழந்தைங்கள்லேருந்து 70 வயசு பாட்டிங்க வரைக்கும் இன்னும் சீரழிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன் அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனுமே இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியிலையுமே யாருமே எடுக்கிறதே கிடையாது. ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத இந்த அரசியல் தேவையானது தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தோணுது. ஓட்டு கேட்க வரும்போது நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், கல்லூரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், பஸ்ஸில் பாதுகாப்பு இருக்குது, பெண்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது பாதுகாப்பு இருக்குன்னு நிறைய சொல்றாங்க. ஆனா அப்படி எந்த ஒரு பாதிப்புமே இல்ல. சின்ன குழந்தைங்க பஸ்ல ஏறாக்கணும் நிறைய அபியூஸ் பண்றாங்க. வயசான தாத்தா முதற்கொண்டு அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையே இன்னும் யாருமே அதை மாத்திக்கல. தினசரி பெண்களுக்கு பேருந்துகள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து நிறைய சொல்றாங்கல்ல, இந்த இது நாங்க செய்வோம் அப்படின்னு. இன்ன வர பெண்களுக்கு சேஃப்டின்னு பெண்களுக்குன்னு ஒன்றுமே பண்ணல. அது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். அப்படி யாராச்சும் ஒரு அரஸ்மெண்ட் ஒன்று நடந்துச்சுன்னா அவங்களுக்கு சிவியராக பனிஷ்மெண்ட், திரும்ப வந்து அவங்க வந்து அதை வந்து பண்ணக்கூடாது. அதுமாரி இப்போ வந்து அதுமாரிலாம் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறது இல்லை. ஏதோ வராங்க, அவங்களால பெரிய பெரிய ஆளுங்களாம் வச்சு எடுத்துடுறாங்க, வெயிலில் எடுத்துறாங்க, திரும்ப அதே தப்பு தான் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்லேருந்து என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலேஜில் வந்து சில சேஃப்டி குரூப்ஸ் மாதிரி இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களோட சேஃப்டிஸை மெஷர் பண்ணலாம். தென் கவர்மெண்ட் சைடில் பார்க்கும்போது பஸ்ஸஸ் வந்து இன்னும் வந்து விமன்ஸ்க்குன்னு தனியாக வந்து நிறைய கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். தென் வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு தப்பு நடக்குதுன்னா உடனே ஒரு போலீஸ் கேட்குற மாதிரி ஒரு இடமா இருக்கணும். ஏன்னா நிறைய போலீஸஸ் வந்து எங்கேயும் வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி யாரும் கிடையாது. ஸோ வந்து அக்சசபிளாக இருக்கிற மாதிரி போலீஸ் வேணும். தென் வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து இன்னும் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். எங்கள் வீட்லேயும் தான் அக்கா இருக்காங்க, நிறையா உமன் சேஃப்டிலாம் இல்லை. பஸ்ஸில் போனால் ஈஸியாக அங்கெல்லாம் ட்ரக்ஸ் கிடைக்குது, எப்படி கிடைக்குன்னு தெரியல. இவ்வளோ ஆஃபீஸாக இருந்தும் ட்ரக்ஸ்லாம் எப்படி இவ்வளோ ஈஸியாக கிடைக்குன்னு தெரியல. ஒரு பெண் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனால் மெயினாக டிரான்ஸ்போர்ட்டில் தான் வராங்க. டிரான்ஸ்போர்ட்லேயே ஒரு ஜென்ஸ் ஏறும்போது கேர்ள்ஸ்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதெல்லாம் எப்படி ட்ரக்ஸ் கிடைக்குது, இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருந்து இப்படி ஒரு ட்ரக்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்குது. இது நிறையா ஆப்பரேட் இது இருக்குது. முன்னையும் உமன் சேஃப்டியை பற்றி உமனுக்கு சொல்ல விட பசங்களுக்கு வீட்டிலே சொல்லி தரணும். உமன்ஸை அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், இப்படி பார்க்கணும், இப்படி பண்ணணும். இதை மெயினாக பண்ணாலே நிறைய கிரைம் கிடைக்கும். இப்போ 7.5 எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் இதுக்கு தகுதியா? ஏன் பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கு, எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க சார். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துட்டாவே இப்போ 196 எடுத்த பிள்ளைக்கு அந்த கவுன்சிலிங் மூலமா அந்த சீட்டு கிடைக்கல. பட் 130, 140 எடுத்த பிள்ளை கிடைக்குதுல்ல, அது வந்து ஒரு தப்பான விஷயம் தானே. அதனால சில பிள்ளைங்க வந்து பிரைவேட் காலேஜ் போறாங்க. அதனால சொல்றேன் சார். இந்த கேள்வி புரிஞ்சுதா எல்லாருக்கும்? 7.5 எடுத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு இடஒதுக்கீடு மாதிரி கொடுக்குறீங்க. நாங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு 180 மார்க் எடுத்தா கூட கிடைக்காத சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு 130 மார்க் எடுத்தவனுக்கு கிடைச்சிருது. இது அநியாயம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இது யாருக்கிட்ட ஆன்சர் இருக்கு? யாருக்கு இது பதில் சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு ஆரோக்கியமான கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் ஸ்கீம் கொடுக்கறாங்க. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கல. நான் கொடுக்கறேன் 7.5 கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுக்கறாங்க. அதுவே ஒரு கேட்டகரியா பிரிச்சு தானே கொடுக்கறாங்க. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், அதான் சட்டம். இவங்களுக்கு தனி இவங்களுக்கு தனி பிரிச்சு கொடுக்க கூடாது. அது பேசிக்கா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தான். அது கவர்மெண்ட் அதான் ஏன் தரீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தரீங்க, பிரைவேட் ஸ்கூலுக்கு ஏன் தர மாட்டேன்றீங்க? இவ்வளவு மார்க் எடுத்து கூட அந்த காலேஜ்ல சேர முடியல. நல்லா படிக்கிற பொண்ணுங்க நம்மளோட கம்மியான கட் ஆஃப் வச்ச பிள்ளைங்களுக்கு கிடைக்குதே, அப்ப அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்காதா? இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம், இப்படி ஜஸ்ட் மிஸ் ஆகுதே சீட்டு. எவ்வளவு பேருக்கு ஆதங்கம் இருக்கு? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு கேட்டகரி பேசிஸ்ல பிரிக்கிறீங்க. சரி, அவங்க கீழே இருக்கவங்களும் மேல வரணும்னு தான் பிரிக்கிறீங்க. அது இன்கம் பேசிஸ்ல நீங்க பிரிக்க வேண்டியதானே? கரெக்ட், நியாயமான கேள்வி. ஏன் கேட்டகரி பேசிஸ்ல பிரிச்சும் பதில் இருக்கா? பாய்ஸ் கிட்ட பதில் இருக்கா? வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க, தப்பு இல்ல, வாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்றாங்க. நீ பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேராதுங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேயே படிங்கன்னு சொல்றதுக்கு தான் 7.5 கொண்டு வந்தது. இது எதுக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு நம்ம கொடுக்கணும்? பிரைவேட் ஸ்கூலுக்கு எது கொடுக்கணும்னு கேக்குறாரு அவரு. பிரைவேட் ஸ்கூலுக்கு இப்ப கொடுக்க வேணாம் சார், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 108 பிள்ளைங்க படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 108 பிள்ளைகளுக்கும் 7.5 கிடைக்குதா? கிடைக்கல. அதுலயுமே பாதி பேர் இன்னும் ஃபீஸ் கட்டி தான் படிச்சுட்டு இருக்காங்க. 7.5 கிடைக்காம கொடுத்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அவங்களும் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட் தான். அந்த 108 பேர்ல ஒரு 78 பேருக்காவது கொடுக்கணும். அதுலயும் பாதி பிரிச்சுறாங்க, ஃபுல்லா கேட்டகரிஸ் கொடுக்குறாங்க. அதை எதுக்கு அப்புறம் அலௌன்ஸ் பண்ணணும்?
7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். இவங்களுக்கு பாதி கொடுக்கணும். இவங்க காசு கட்டி படிக்கணும்னா அதுங்களும் கஷ்டப்படுற பிள்ளைங்க தானே. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்க நல்லா படிக்கணும்ன்ற நல்ல எண்ணத்துல 7.5 கொடுக்குறீங்க, தப்பு இல்ல, நல்ல விஷயம், கொடுங்க. கொடுக்கறது எல்லாருக்கும் கொடுங்க. அது என்ன ஒரு 10 பேருக்கு மட்டும் கொடுக்குறீங்க? 100 பேர் படிக்கிறாங்கன்னா 10 பேர் கொடுத்தா 90 பேர் எங்க போவான்? யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் தானே சார் கொடுக்க முடியும். அவங்க யார் கட் ஆஃப் வச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும். தகுதியானவங்களுக்கு மட்டும் தான் தர முடியும்னு கேக்குறாங்க. எலிஜிபிள் ஆனாலும் கட் ஆஃப் கூட வச்சிருக்காங்க. கட் ஆஃப் கம்மியா இருக்க பர்சன் கொடுக்கறாங்கன்னா அது ஒரு கேட்டகரிஸ் பிரிக்கறாங்க. அதையே பிரிக்கணும்னு நான் கேக்குறேன். 198 கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்த பொண்ணு இருக்கா, 138 எடுத்த பொண்ணு இருக்கா, 138 சீட் கிடைக்குது, 198 ஏன் கிடைக்கல? ஓட்டு வாங்கும்போது எல்லாத்தையும் மொத்தமா தானே வாங்குறாங்க. அப்ப எது கொடுக்கும்போது மட்டும் கவர்மெண்ட் தனியா பிரைவேட் தனியா பிரிக்கிறீங்க. 7.5 வேணுங்கிறிய பிரைவேட் ஸ்கூல்ல பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வசதி இருக்கும்போது எதனால உங்களுக்கு 7.5 தேவைப்படுது? படிக்க வசதி இருக்குன்னா அவங்க கொஞ்சம் வேலை பார்த்து பிள்ளை நம்ம இப்படி படிச்சுட்டோம், பிள்ளைங்களாவது ஸ்கூல்ல போய் கொஞ்சம் நல்ல எஜுகேஷன் வந்து நல்லா இருக்கறனால கொஞ்சம் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்போம்னு அவங்களோட தாட். சரி காலேஜாவது பிள்ளைங்களை ஃப்ரீயா படிக்க வைக்கணும்னு ஒரு பேரண்ட்ஸோட ஒரு ஆசை. அவளை காலேஜாவது ஃப்ரீயா கவர்மெண்ட் கொடுக்குமா அப்படி ஒரு ஆர்வத்துல அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. இப்ப எதிர்பார்க்கறதுனால ஒண்ணு இல்ல, அதை கொடுக்க தானே கட்சி இருக்கு. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல தரமான கல்வி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? தரமான கல்வி இல்லைன்னு சொல்ல, தரமான கல்வி இருக்கு. அவங்களோட பேரண்ட் டிசிஷன். அவங்க வந்து நம்ம பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கட்டுங்கிற அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை நம்ம கேட்க கூடாது. குடுக்கிற சலுகையை காமனா கொடுக்கணும். இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க கூடாது. அதை பத்தி தான் நான் பேசுறேன். நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல செலவு பண்ணி படிச்சுட்டு 7.5 கேக்குறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு 7.5 எடுத்துட்டு போக வேண்டியதானே? பேசிக்கா என்ன ஒரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, ஹை ரேஞ்ச் மார்க் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க லோவா தான் படிப்பாங்க, மீடியமான மார்க் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த பார்வை வந்து போக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகணும், கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பெருகணும், அதோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஹை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சலுகைகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இவங்க கேட்குற மாதிரியே பிரைவேட் காலேஜ் கொடுத்தா இந்த மாதிரி சேர்ற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் காமனாக தானே இருக்கு, அப்போ நம்ம என்ன நல்லா படிக்க வைப்போம்னு சொல்லி எல்லாரும் பிரைவேட் காலேஜில் கொடுத்தாங்க அப்படின்னா மாணவர்களோட எண்ணிக்கை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டே போகும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க பிள்ளைங்களே இல்லை, மாணவர்கள் சேர்க்கை இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து இதுக்காக நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக லாக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, குறைஞ்சது ஒரு கிராமத்தில் கண்டிப்பாக தொடக்க பள்ளியாவது இருக்கணும் ஒவ்வொரு கிராமத்துக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஐயா கொடுத்தாதான் மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகும். இந்த மாதிரி பிரைவேட் காலேஜில் இல்லை, அப்போ உண்மையிலே கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க வந்து ஒரு பயன்பட முடியும். அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்கறதான் கரெக்ட். 7.5 முதல்ல ஏன் கொண்டு வந்தாங்கன்னு யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? நீட் எக்ஸாம், நீட்டுக்காக தான் கொண்டு வருவாங்க. 2017 முதல் தமிழ்நாட்டில் நீட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எப்படி அரசு பள்ளி மாணவர்களை கொண்டு போய் அரசு மருத்துவக் கல்லூரியில சேர்க்கிறது, அதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு சிறப்பு ஒதுக்கீடு ஒன்று கொண்டு வராங்க. அதுதான் 7.5. இதை கொண்டு வந்தது இபிஎஸ், ஓகேங்களா, அதிமுக ஆட்சி காலத்துல இதை கொண்டு வராங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முன்னுதாரணமா தமிழ்நாடு அந்த திட்டத்தில் இருந்தது. அந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இன்னைக்கு ஒரு பையன் கூட நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகி அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அல்லது மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு நிலை இருந்த நிலையில இன்னைக்கு வருஷத்துக்கு 400 மாணவர்கள் போறாங்க. இன்னைக்கு வருஷத்துக்கு 400 அரசு பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அதுக்கு காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட். சரி, அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி முடிஞ்சுதா, திமுக ஆட்சி வந்தாங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. மருத்துவ மாணவர்களுக்கு மட்டும் 7.5 இருக்கு. அது என்ன மருத்துவ மாணவர்களுக்கு மட்டும்? நான் எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கும் மாத்திரேன்னு சொல்லி இன்ஜினியரிங், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது லா, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரியான நிறைய ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு 7.5 அப்படிங்கிற விஷயத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அப்ப அதிமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் 2 அரசாங்கமும் கொள்கைகள் வேறு வேற இருந்தாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் முடிவுக்கு வருகின்றது. நியூஸ் தமிழுடைய இந்த தேர்தல் பயணத்தில் இது காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது.